டேய் பையா டேய் கைனா அந்த பக்கமா போய் பாடா டேய். டேய் எங்கடா போன? அந்த பொம்பளை எங்க போறீங்கன்னா பருப்பா. டேய் இது ஏன் சொல்லாதடா பொம்பளடா. பொன் பாவம் பொறையாதன்னு சொல்லுவாங்க. நம்ம மான ஆட்டோ ஓட்டு மாதிரி கிடையாது. கால விழுந்து போச்சு. ஒரு 8 போய் பாத்து என்ன ஆகுதுன்னு பாத்து டக்குனு ஒரு செத்து போயிட்டா. அந்த பாவம் நம்ம ஏன் செய்றா? அது என்னவா நான் நாளைக்கு என்ன என்ன இது ஊரு. சரி வா வா வா. பேசாதையா சரிகான மலர் மீண்டும் மலராதையா மலராதையா தொடராதையா கனவான கலை மீண்டும் தொடராதையா தொடராதையா திரும்பாதையா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை திட பாடும் குயில் அல்லவா என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இந்த நிறமான கர்ப்பிணியோட இந்த உலகத்தில் உயிரோடு எதற்காக வாழ வேண்டும், யாருக்காக வாழ வேண்டும்? இந்த பாவிப்பால் அவமானங்களை பற்றி துன்பங்களை பற்றி இந்த உலகத்தில் வாழ்வதை விட இதை தெரிந்த மலை மீது ஏறி என்று உயிரை மடித்துக் கொள்ளப் போகிறேன். ஆண்டவா அந்த பொம்பளை வயிறு போய் நான் தாவ போறேன். உத்துரு உத்துரு தொழுது அந்த வயிற்றுல அந்த பொம்பளை தாவ போறேன் உத்துரு உத்துரு தொழுது. அது வயிறு போய் தாவ போறேன். நானும் புரியாத போட்டு போட்டு அடிக்கிறேன். அது பாரா எப்படி இருக்கு பாரு. அது மாசமா இருக்குதுடா. மாசமா போச்சா? டேய் கர்ப்பமா இருக்குதுடா. கருப்பு கன்னியா வெள்ளை கன்னியா? டேய் உருவாது இருக்குதுடா. நம்ம ஏறு தண்ணிக்கு தால மூவி சொல்ல. இல்லடா வயித்துல குழந்தை இருக்குதுடா. அது புரி போட்டு சொல்ல. ஏய் என்னடா நீ சொல்லி புரிய வைக்கிறது. உன்னால மாட்டிக்கிற அடி வாங்கி வாங்கி யமன் என்கிட்ட வர போறதில்ல. நீ ஏன் அடிச்சு போட்டு போற? அம்மா ஐயா அடா எதுனா பிச்சில மாதிரி எனக்கு என்ன ஊரு. அம்மா நீ யாருக்கு என்ன தெரியாது. சட்டை கட்டு வந்தோம். ஏதோ ஆபத்துல இருக்கிற முக வாட்டத்துல இருக்கிற நீ யாரு என்னம்மா என்ன சமாச்சாரம்? இந்த பாவி சாக நேர்மையாக இந்த உலகத்தில் உயிரோடு வாழ வேண்டும் சாக நேர்மையாக. அப்பா இத பாருங்கய்யா. ஏன் என்ன காப்பாற்ற நினைச்சேன் காப்பாற்றி விட்டீங்க. ஆமா இவன் யாருங்க? இவனை போட்டு போட்டு அடிக்கிறேன். யாரு இவன்? என் தம்பி போற யாரும் கிடையாது. நான் செத்தனா கொல்லி வைக்கிறதுக்கு ஆடு ஒண்ணா போட்டு குடிச்சு வச்சுக்கிறேன். ஆனா போனேனுமா நல்ல போனோம். இது கோவம் வரும் அடிப்பான் அப்படி பெருப்பானு எனக்கு தாய் கிடையாது, தந்தை கிடையாது ஐயா. எனக்கு இருந்த உறவு அண்ணன் அவரு இப்ப கிடையாது. இவனை பார்த்தா ஏன் தம்பி போல நினைச்சு அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு நினைக்கிறியா? கேளுமா கேளுமா தைரியமா சொல்லும் பயப்படமா. தம்பி என்னப்பா அந்த பொம்பளை வந்து என்ன தூங்கி இருந்தா. ஐயோ அதே பொம்பளை காப்பாத்தன இல்லையா? அது சொந்த பந்தம் இல்லை, அண்ணன் தம்பி கிடையாது. உன்னை பார்த்தா அப்பா மாதிரி இருக்கிற. அதை பார்த்து யாருன்னு கேட்டா என் புள்ளன்னு. சரி நான் தம்பியா நினைச்சு தம்பின்னு கூப்பிட்டமான வந்து கூப்பிட்றப்பதான். அதுக்கு நானே சொல்லணும். நீ வந்து அக்கா அக்கான்னு கூப்பிடு.
என்ன உக்கா உக்கா இல்ல அக்கா. அக்கா பல்லு தடுக்குது பாவம், என்ன பண்ணுவோம்? உக்கா அக்கா அது என்ன கன்றாவி அதுக்குதான் கன்றாவி எனக்கு பிடிக்காது தெரியுமா? எனக்கு தெரியுது. ஏம்மா, தம்பி பொம்பளைலாம் பிடிக்காதா? அப்ப கல்யாணம் கேட்டுக்கிறியே, கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவேன்? உனக்கு அந்த சந்தேகமா? அவன் கல்யாணம் கேட்டான், அது சரிதான். அவன் பொம்பளை கல்யாணம் பண்ணி போடுறவனு சொன்னானா? அப்ப அழகா ராஜா, ஆமா உன்னை கேட்கறதுக்கான நினைச்சிருந்தேன். அப்ப உன்னுடைய பேர் என்ன ராஜா? அடிட்டு குமாரி குமாரு போக மாட்டேன் பழுகுமா அஜித்து குமாரி சத்தியமா அவர் இதை கேட்டாருன்னு வச்சுக்க, நாளைக்கே அவர் பேர் மாத்திக்குவார். உன் பேர் வேற என்ன தானே? ஏய் பெரியப்பா, இவன் பேர் மோடு முட்டி தானே? எப்ப மாத்திக்கலாம்? எத்தனையோ பேர் ஊரு பிள்ளைங்க அஜித் அஜித் மோடு முட்டின்னு வச்சாரு அப்பா. பேரு மோடு முட்டியா? எப்ப மாத்திக்கிட்டு பேரு? நாளைக்கு வர மாட்டேன் மறு கண்டு கட்டிச்சு நின்று போடுவான் ஜாலி அரைக்கிறான். இது மாதிரி நிக்க மாட்டான்ல, மெடிசின் வெயிட்டா எடுத்துக்கிறேன். சரியா ஐயோ ராஜா, உன்னுடைய பேர் அழகா வச்சிருக்க. ஐயா இத பாருங்க, நான் சாக நேரத்திலே ஏதோ என்ன உயிரை வந்து காப்பாற்றிட்டீங்க. இந்த ஐயா ஐயா அச்சா மட்டும் அந்த பொம்பளை சும்மா இருக்கிற பொம்பளை என்ன சிலிமிக்க மாட்டேன். அதே எண்ணம் தானே? அது மாசமா இருக்குதா, நிறைய மாசமா இருக்குதா, வயிற்றுல குழந்தை இருக்குது, பிரசவம் ஆகிற டைம்டா, அதனால வலி தாங்கல. நம்ம குச்ச பக்கத்துல ஒரு கேள்வி இருக்குதா, இதுக்கு ஒரு அடியே சீக்கிரம் நான் சொன்னேன் நம்மளுக்கு இந்த வம்புல நம்மளுக்கு தேவையா சொல்ல பார்க்காதான் அவளை பார்த்துட்டோம், கண்ணத்துல பார்த்து அது பொம்பளை கர்ப்பமான அந்த கேள்வி 100 ஏறி வேலைக்கு போட்டுருக்கும் போ. 100 ஏரி வேலையா? 100 நாள் வேலை, அது 100 ஏரி வேலை, 100 நாள் வேலை அப்படி ஷார்ட்டா சொல்லிட்டான். போய் கையெழுத்து போட்டு வந்துருது, அது வீட்டுல தான் படிச்சிருக்கோம். அது கண்ணு கூட தெரியாது அந்த கேள்வி. அந்த காலத்து கட்டாதண்டா, அந்த காலத்து பிரசவம் பார்க்கண்டா, அது எவ்வளோ குழந்தை பிரசவம் பார்த்துருக்குது. கைராசிக்கார பொம்பளைராஜா, அதுக்கு என்ன பண்ணனா? அது இட்டு போய் அந்த குடிசையில விட்டு என்னால முடியல, இட்டு போக முடியல. எனக்கு ஒரு தைரியத்தில் தான் என் தலை ஓத்து தலை எழுத்து சொல்றாங்க. நீ வேற இந்த மாதிரி வண்டி மாடி இட்டு போற மாதிரி இட்டு ஐயா. அந்த பொம்பளை ஓடு ஓடு அழுவுது. ஓடு அழுவுது. கத்துது வலிக்காங்கடா. இந்த கேள்வி தகவல் சொன்னியா? அது கேள்வி ஒரு வாரத்தை வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுது போய். பையா எல்லாம் சாவது ஒரு வாரம் ஆச்சு பாரு. யாரா குழந்தை? எங்க பருப்பா முன்சாமி இருக்கிறாரா? ஆமாண்டா கண்ணு, அவங்க தம்பி போலாண்டா. குழந்தை அஜித் குமார். குழந்தை உன்னை போன வாரம் மிளகா திருன்னு ஜெயில எடுத்து போட்டாங்களே, எப்படா குழந்தை வெளியே வந்து? என்ன ஜெயில போல என்ன புடிச்சுன்னு போயா அவங்களே துட்டு குத்து வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை நீ ஆள் இல்லையாங்காட்டியும் முருங்கை மரத்துல முருங்கா அப்படியே இருக்குதுற, கோழி குண்டுல கோழி முட்டை அப்படியே இருக்குதுற, தட்டி வச்ச இறம்பு கூட காணாம போடுறா குழந்தை. அதெல்லாம் என் பேர் ஆட்சியில் இருக்கும் போல ஊரு. என்ன என்னடா பண்ண சொல்ற? ஒரு பொம்பளை வயிறு நீங்க வந்து கத்துங்க என்னன்னு பாரு. வயசான காலத்துல கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல, ஒரு பொம்பளை வர கூட்டு வந்து விட்டு போடுகிறாடா குழந்தை. அவ கர்ப்பமாக்குறாடா. அது உனக்கு தெரியுமா மாதிரி பாரு. பிரசவம்
அதுவும் பார்க்க சொல்றியா என்ன? டேய் நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுடா, கண்ணு கூட தெரியலையாடா எனக்கு. பருப்பா அந்த கேள்வி வர ஒன்றுமே தெரியல. துட்டுக்கு ஆசைப்பட்ட அது மாதிரி சொல்லுது. உனக்கு எவனுக்கும் பணம் கொடுக்குன்னு சொல்லுது. என்னடா கண்ணு? எங்க பருப்பா ஆ உனி துத்து கொடுக்குறாரா? சொத்து விடுறாரா? டேய் குழந்தை, டேய் பையா, நான் அறியாதா இருக்கும் போது உங்க பெரியப்பன், உங்க சித்தப்பன், உங்க அப்பன் என்னையே சுத்தி சுத்தி வரணுங்கடா குழந்தை. நாத்து மண்ணாவா அவ்வளவு அழகுடா. அதுல இதை பார்த்து உன் வயசுல வந்தாங்க கேட்டுக்கிறேன். டேய் பாக்குறேன், பிரசவம் தானே பார்க்க சொல்றேன். ஏ ஓடுறா ஓடுறா ஓடுறா, டேய் ஓடு ஓடு ஓடு, ஓடியா 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 ஓடியா. டேய் குழந்தை, ஓடி போய் தூரத்துல கயிறு போடுற. எதுக்கு பருப்பா தூரமா கவுர் பட்டு வந்தா? ரோட்டு மேல அந்த காலத்து பொம்பளை இல்லையா, நாட்டு வைத்தியம் பண்ணுங்க. அந்த கொட்டாய் இருக்குது பாரு, கவுரு எடுத்துட்டு சொல்லு. அங்க வச்சிருந்தா எடுத்துக்கா. டேய் குழந்தை, தூரத்துல கயிறு போட்டு இந்த பொண்ணு புடிச்சிக்கின்னு தொங்கினால குழந்தை புதுக்குன்னு பிறந்துருண்டா. எப்படியோ ஒரு ஆவட்ட தாயா எங்களுக்கு பந்தாச்சாத்தான் ஊரு. டேய் தொடப்ப கட்ட, டேய் தொடப்ப கட்ட, எதுக்கா? தொடப்பு கட்டி முறம் எடுத்துன்னு வாடா. அது அங்கே விரிக்குது பாரு. எங்க இருக்குது? இருக்குது பாரு. அங்க இருக்குது பாரு. டேய் விளக்கெண்ணு, டேய் ஒரு 5 லிட்டர் விளக்கெண்ணெய் எடுத்துன்னு வாடா. என்னதுக்கா? பருப்பு 5 லிட்டர் பிரசவத்தை கேட்டுருப்பாப்ல. அந்த பாட்டில ஓரமா வச்சுக்கிறோமா, அந்த உரல ஓரம் அது எடுத்து சொல்லி இருக்கிறத. அது பாட்டில கொஞ்சம் ஊத்தி பாஞ்சிட பாட்டில மட்டும் எடுத்துன்னு. டேய் குழந்தை, டேய் பள்ளிக்கூடம் வஞ்சி பாச்சுரா, பள்ளிக்கூடம் வஞ்சி பாச்சுரா, பள்ளிக்கூடம் வஞ்சி பாச்சுரா. ஐயோ நீ போலீஸுக்கு போன் பண்ண எதுக்கு? நம்ம பள்ளிக்கூடம் வஞ்சி போச்சான். ஏய் பனிக்கூடம் இல்லடா, பனிக்கூடம். கர்ப்பமாறு பொம்பளை வயிறு பெருசா இருக்கும்போது பனிக்கூடம் தண்ணீர் நீர் இருக்கு. அதான் குழந்தை பிறக்கிறது முன்னாடி வளவர்த்து உயிரோட சுத்துறது. அது வந்து உடைச்சு பனிக்கூடம் உடைச்சிருக்கான். நீ இப்ப அவன் சொல்றாரு பள்ளிக்கூடம்ன்றிய. நீ கேள்வி சொல்லி பள்ளிக்கூடம் வந்து போச்சு. பள்ளிக்கூடம் நாம பள்ளிக்கூடம் கேள்வி. டேய் 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 தூமா உள்ள வராதடா. டேய் எட்டி பாக்குறேன் என் ஜாண்டை குச்சி போய் எட்டி பாக்காதடா. அந்த கேள்வி மட்டும் நம்ம பாக்குறாரு. பொம்பளை பிரசவம் ஆகுது, பக்கத்துல பொம்பளை தான் பாக்குது. ஆம்பளை நம்ம போலாமா? நான் எப்ப பாக்கட்டேன் பின்னா 1000 போய் கேஜி போச்சு. முக்கடி கொஞ்சம் முக்கடி முக்கடி என்னடா பையா, டேய் குழந்தை பிறந்து போச்சுடா அந்த பொம்பளைக்கு. குழந்தை என்ன குழந்தைன்னு கேக்குறியா? எனக்கு தான் கண்ணும் தெரியல மண்ணும் தெரியலையே. இரு தடவி பாத்துக்கினே வரேன். டேய் குழந்தை, தடவினே வந்தனா மோடும் பள்ளமா இல்ல சமானமா இருக்குது. இது பொம்பளை குழந்தைடா. அந்த பொம்பளை பட்டுக்குட்டி போட்டுக்குது. ஆடு மேய்க்கிற புத்தி போதாங்கண்ணா. பொம்பளை குழந்தை பிறந்ததுன்னு சொல்லு. பொம்பளை குழந்தை பார்த்து சந்தோஷம். அதை 10 மாதம் கூட்டமாடா. டேய் அதுக்கு நான் தான் போவேன். நீ போக மாட்டியா? முடியல இறங்கி அது முடியாதுக்கு நீ எதுக்கு இங்க பாரு இங்க பாரு. அறியாத பிள்ளை ஓடி ஆடி வேலை செய்தால. என் வயசு இருக்கும் போது என்ன நடக்க போகுது? ரோட்ல அது எப்படி குழந்தை பிறந்து உடம்பு பச்சை உடம்பு இப்படி இழுத்துன்னு வரலாமா? பச்சை உடம்பு வெக்கப்பட்டு கொளுத்து ஏறிட்டான். இனிமே திருந்த போறதில்ல, நானும் திருந்த போட போறதில்ல. அம்மா ஐயா மாமா என்னுடைய உயிரை காப்பாற்றி ஒரு பெண் குழந்தை பிறந்து
இந்த குழந்தைக்கு அழகான பேர் சுட்டுகள் ஐயா. நம்ம குடும்பத்திலேயே பொம்பளை வாரிசு கிடையாது. கடைசி நேரத்துல நானும் என் தம்பி இப்படிதான் இருக்கிறோம். அவனை கேளுங்க, அவனுக்கு தெரிஞ்ச பேரை சொல்லுவா. நான் கேக்குறேன், பொம்பளை இல்லாத குழந்தை மகாலட்சுமி மாதிரி குழந்தை பிறந்திருக்கு. ஆனா நல்ல பேரு. என் பங்காளி சூப்பரா இருப்பான் பேரு. ஏன்னா, இந்த குழந்தை பருப்பா உன் ராசி கை ராசி நல்ல ராசின்னு ஊர்ல சொல்றாங்க. அந்த பொம்பளை குழந்தைக்கு ஒரு பேர் வையா. அந்த குயினுக்கு பேரா பேர் தேவடியாடி வை. மூஞ்சி பத்தியாதுக்கு ராசி கை ராசி நல்ல ராசி. அம்மா, இந்த குழந்தைக்கு அழகான குழந்தை பிறந்திருக்கு, மகாலட்சுமி மாதிரி இது. ஆனா இந்த குழந்தைக்கு நல்ல பேரை வைக்கிறமா. அமுதா என்னுடைய மகளை நல்ல முறையில் வளர்த்து சீர சிறப்போடு படிக்க வைத்து காலகாலத்தில் அவருக்கு திருமணம் ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுறேன். அப்படி திருமணம் ஒன்று செய்ய வேண்டும் என்றால் ஐயா, என்னுடைய உயிரை காப்பாடி உனக்கு என்ன கைமாறு செய்யப்போன்னு நினைச்சிருந்தேன். உனக்கு ஏதாவது ஒரு கைமாறு செய்ய வேண்டும் இல்லவா? சரி, உன்னோட விருப்பத்தை மறுக்க முடியாது. ஐயா, என்னுடைய மகளை நல்லபடி வளர்த்து காலகாலத்தில் படிக்க வைத்து அவளுக்கு திருமணம் ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைச்சா என் மகளை யாருக்கு நான் மட்டும் சொல்லியிருந்தேன், நீ காட்சிக்கு பண்ண போற என்னையோ கீழே விழ போறா. ஆமா, அது கூட தான் கட்டடமே ஆடுதப்பா. ஐயா, என்னுடைய மகளை யாருக்கு திரும்ப தர போகிறேன்? இது வரைக்கும் என்னுடைய தம்பி மகன் அஜித்துக்கு என் பொண்ணு தரலான்னு ஆசையா. ஏன் தெரியுமா? பருப்பா சுத்தமா சொல்லாத மட்டும். உனக்கு கல்யாணம் நெருங்கிடுது. பொண்ணு பார்த்தாச்சு. இந்த அக்கா இல்ல இன்னும் உடம்புல அந்த பொம்பளையா அக்கா அக்கா உனக்கு கூட என்ன நினைக்கிறேன் தெரியுமா? வாசம் கண்ணி விட்டு ஓட்டி போலான்னு நினைக்கிறான். குறுக்கு நடக்காத கூட்டாளி சாக்காது. அந்த குழந்தை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பருப்பா உனக்கு புட்டிக்கிறாது புட்டி இல்லையா? அது அவன்கிட்ட வாங்கி அது சின்ன குழந்தை பொம்பளை குழந்தை எல்லாம் கிடுக்கிட்டு வளர்ந்துரும், வளர்ச்சி அதிகம். அதே வளர்ந்த பிற்பாடு பள்ளிக்கூடம் சேர்த்து பள்ளி வச்சு பெரிய ஆள் ஆயிட்டா உனக்கே கட்டி வச்சிடறேன். ஒரு வாரத்துல வளர்ந்துருமா? தொட்டியில தண்ணி ஊத்தி யூரியா போட்டு அது மேய்ச்சி வச்சு இன்னும் வந்தா இன்னும் அது என்ன ஊரு எனக்கு என்ன வந்துரு. டேய் அஜித், இங்க வா. என்ன உக்கா? ஏய் அக்கா சொல்லுவாடாங்க. ஆமா, இவ்வளவு ஒரு தெளிவா பேசுற, கருத்தோட இருக்கிறியே. என் மகளை உனக்கு திருமணம் செய்து வச்சா நீ என்ன கூப்பிடுவ? பருப்பா அந்த பொம்பளை ஓத்துல பந்துடா வயித்துல அந்த அது நான் கல்யாணம் பண்ணா அந்த அந்த பொம்பளை போய் என்ன சொல்லணும்? மாமி. ஓ மே ஓ மே மாமி. ஓ மீ மாமி. அது என்ன ஊரு? சரி, அதை விடுமா, அதுதான் வாயில வரல. அத்தை அத்தை நீ எப்படி கூட்டுவா? ஐயா, இந்த பாருங்க, புறப்படுங்க. மகளை